காவல்துறைனா எம்எஃப் கொடுப்பீங்க, எங்களை மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க கேஸ போட்டு உள்ள அடைச்சிருவீங்க. 300 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு வாங்குறாரு. 300 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு 300 ரூபாயே கிடையாது, 100 ரூபாய் தான் பயனு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. இந்த சிறப்பாக கூட்டத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் மாநில துணை பொதுச்செயலாளர் கோவில்பட்டி ராமச்சந்திரன் அவர்களை சிறப்புரை மாற்ற நினைக்கிறேன். பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக நடைபெறுகின்ற தாமரணி 6 பாதுகாப்பு பேரணி விளக்க பொதுக்கூட்டத்திற்கு வரவேற்பு ஆற்றிருக்கின்ற மாவட்ட செயலாளர் சின்னத்துரை அவர்களை, முன்னிலை வைக்கின்ற மாவட்ட தலைவர் அவர்களை மற்றும் இங்கே வருகை புரிந்துள்ள மாநில நிர்வாகிகளை அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்தியாவில் உள்ள 110 கோடி 127 கோடி மக்களை திரும்பி பார்க்க வைக்கின்ற எங்களுடைய மக்கள் காவலர் மருத்துவர் ஐயா அவர்களுடைய ஆசியோடு நடைபெறுகின்ற பேரணி விளக்கப்பெற கூட்டத்துக்கு இங்கே வருகை புரிந்துள்ள இளைஞர்களின் எழுச்சி நாயகர் எங்கள் மருத்துவர் சின்னையா அவர்களையும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களையும் இங்கே எங்களுக்கு வழிகாட்டியாக, இந்த நிகழ்ச்சிக்கு வழிகாட்டியாக இருந்து தியாகச்சம்மல் ஜி.கே. மணி தலைவர் அவர்களையும் இங்கே வருகை வந்திருக்கிற அனைத்து நிர்வாகிகளுக்கும், இந்த கூட்டத்தை சிறப்பாக எங்களோடு பணியாற்றிய அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பேரணி விளக்க கூட்டத்துக்கு எங்கள் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்கள் விளக்கமாக எடுத்து கூற இருக்கிறார். நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்ல இருக்கின்றோம். காரணம் என்ன, எனக்கு முருகசாமி என்ன பேசிட்டாங்க, இருந்தாலும் என் மனசுல உள்ள குமுறலை நான் சொல்லி ஆகணும். இங்க இருக்கிற காவல்துறை இரவு 1:30 மணிக்கு எங்களுக்கு அனுமதி தருது. 12 மணி கிடையாது, 1:30 மணிக்கு. அது மட்டும் இல்ல, நாங்க அண்ணன் சொன்ன மாதிரி நாங்க தீவிரவாதி இல்ல, நாங்க வேற கேஸ்ல இருக்கிறவங்க கிடையாது. 1 மணி 1:30 மணிக்கு எங்களுக்கு பெர்மிஷன் கொடுத்திருக்காங்க. அதுக்கு பிறகு நாங்க எப்படி நிகழ்ச்சி நடத்த முடியும்? அந்த அறிவுள்ள காவல்துறைக்கு அறிவு இருக்க வேண்டாமா? அறிவில்லாத காவல்துறையா இருக்காங்க. நான் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஸ்ரீவைகுண்டம் டிஎஸ்பி மாதவன் நாயர் குறிப்பிட்டு நான் சொல்றேன். ஏன்னா நேற்று நாங்க நட சென்ற பந்தல் போட, மேடை போட, ரேடியோ கட்டவங்க எல்லாத்துக்கும் போயிருக்காங்க. அடிச்சு உதைச்சு விரட்டி இருக்காரு. அவன் இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு அந்த ஏரியால பந்தல் போட முடியல, ரேடியோ கட்ட முடியல. இப்போ வரைக்கும் அது அமல்ல இருக்குது. ஏன் எட்டயபுரத்தில் வி முருகேசனுங்கிற எஸ்ஐ உதவி ஆய்வாளர் ஒரு ஹெல்மெட்டுக்கு 300 ரூபாய் வாங்குறாரு. அதே மாதிரி ஒரு லாரிக்கு 300 ரூபாய் பையில வாங்கி வைக்கிறாரு. அதை இந்த நடவடிக்கை எடுக்க தெரியாத அந்த அதிகாரிகளுக்கு. அது மட்டும் இல்ல, கயத்தாறு காவல் நிலையத்தில் காவல்துறை உளவுத்துறை அதிகாரி மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு. காவல்துறை அதிகாரி மேல எஃப்ஐஆர் ஆயிருக்கு. இதே காவல்துறை அதிகாரி எம்எஃப் கொடுக்கறதுக்கு முயற்சி செஞ்சிட்டு இருக்காங்க. ஏன் அதை செய்றீங்க? நாங்க என்ன தீவிரவாதிகளா? ஏன் அதை செய்றீங்க? நீங்க ஏன் எம்எஃப் கொடுக்கீங்க? கயத்தார் ஸ்டேஷன்ல ஏன் எம்எஃப் கொடுக்க முடியும்ன்றீங்க? காவல்துறைனா எம்எஃப் கொடுப்பீங்க, எங்களை மாதிரி மக்கள் எல்லாம் நீங்க கேஸ போட்டு உள்ள அடைச்சிருவீங்க. காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு நாங்க ஒரு அன்பான வேண்டுகோளை சொல்றோம். கயத்தாறு போலீஸ் ஸ்டேஷன்ல எம்எஃப் கொடுக்க கூடாது. காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும். அது மட்டும் இல்ல, எட்டயபுரம் இங்க இருக்கிற மாவட்ட காவல்துறைக்கு நாங்க அன்பான வேண்டுகோள். எட்டயபுரம் காவல்துறையில பணிபுரிகின்ற காவல்துறை உதவி ஆய்வாளர் வி முருகேசன் அவருடைய தம்பி என்ன இருக்கான்னு தெரியுமா? அவரும் ஒரு போலீஸ் தான். அவரு ராத்திரில களவாண்டு எஃப்ஐஆர் ஆகி உள்ள இருக்காரு. நாங்க இதுவரைக்கும் போலீஸ் துறையை நாங்க கண்டிச்சதே கிடையாது, என் சரித்திரத்தில் கிடையவே கிடையாது. ஆனா நேற்று இருக்கிற மன உளைச்சல தான் நான் சொல்ல வேண்டியிருக்கு. எங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் தெரியுமா? நேத்துல இருந்து நாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்க ஐயாட்ட நாங்க சொல்ல முடியல.
அவ்வளவு பிரச்சனை எங்க தலைவர்கிட்ட சொன்னோம். எந்தவித ஒரு நடவடிக்கை இல்ல. கேட்டா நாங்க பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க 2 மணிக்கு. எங்க முருகசாமி போன்ல பேசுறாரு. அப்ப சொல்றாரு நீங்க நடத்தின நான் கொடுத்துட்டோம்னு சொல்லி ஓடுதாங்க. தலைவர் பேசின அப்புறம் அவன் பயந்து ஓடுறதுக்கு முதலே கொடுத்துட வேண்டியதானே. ஏன் நீங்க 8வது காவல் உதவியாளர் முருகேசன் நடவடிக்கை எடுங்க. அப்புறம் கொத்தனார்கிட்ட பைக்கை முப்பாட்டி 300 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு வாங்குறாரு. 300 ரூபாய் ஹெல்மெட்டுக்கு 300 ரூபாயே கிடையாது, 100 ரூபாய் தான் பயனு. என்கிட்ட ஆதாரம் இருக்கு. நாளை கூட நான் ஆதாரத்தோட நான் நிரூபிக்க தயாரா இருக்கேன். கயத்தார் போலீஸ் அநியாயம் நடக்கு. எங்க கட்சிக்காரங்க போயிட்டாலே என்ன சொன்னா எப்பாரு சேர்காசு எங்க கட்சிக்காரன் வில்லிச்சேரில இருந்து இளைஞர்கள் இருக்காங்க. எத்தனை வில்லிச்சேரி தெரியுமா? வில்லிச்சேரி நான் எடுத்துக்கிட்டா, அதுவும் குறிப்பா சொல்ல போனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொன்னா அந்த சமுதாயம் வில்லிச்சேரில உடனே எப்பாரு சேர்காசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும். 8வது காவல் உதவியாளர் முருகேசன் நடவடிக்கை எடுக்கணும். கயத்தாறுல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன் நடக்கிற எஃப்ஐஆர் எம்எஃப்ஐ கொடுக்க கூடாது. உடனடியாக நாங்க இத்தோட முடிவு சொல்றோம். நன்றி, வணக்கம்.